அனைவருக்கும் பத்மம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கும்பகோணத்திற்கு மிக அருகில் உள்ள தாராசுரம் என்ற ஊரில் உள்ளது இந்த கோவில். இந்த கோவில் 2ஆம் ராஜராஜனால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த ஐராவதேஸ்வரர் கோவிலே தேர் வடிவில் அமைஞ்ச கரக்கோயில் என்ற வகையைச் சேர்ந்தது. ஆலயத்தின் முகப்பு தொடங்கி ஆலயத்தோட இடுக்கெல்லாம் அழகிய சிற்பங்கள் மலிந்து கிடக்கும் உன்னதமான ஒரு கோயில் இது. அதனால்தான் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 40,000க்கும் அதிகமான சிற்பங்களை கொண்ட ஒரு அபூர்வ கோவில்னா அது தாராசுரம். விரல் நுனி அளவிலிருந்து விரல், கை, முழங்கை, 8 வகையிலான 8 தாளம், 9 வகை நவதாளம், 10 மடங்கு தசதாளம் என்றெல்லாம் விதவிதமான அளவில் விசித்திரமான சிற்பங்கள் நிறைந்த சிற்பச் சரணாலயமாக இந்த கோவில் திகழ்கிறது. இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டுல 2ஆம் சோழ மன்னன் ராஜராஜனால் கட்டப்பட்டது. இந்த கோவில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமா ஆட்சி செய்துட்டு வந்த 2ஆம் ராஜராஜன் அங்கிருந்து இடம்பெயர்ந்து தாராசுரத்திற்கு வந்து இந்த கோவிலை கட்டியதாக கூறப்படுகிறது. சோழ மன்னர்களை பற்றிய பல தகவல்கள் இங்குள்ள கல்வெட்டுகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கோவிலின் மூலவர் ஐராவதேஸ்வரர். அவரின் துணைவியாக தெய்வநாயகி அம்பாள் தனிச்சன்னதியில் வீற்றிருக்கிறார். முன்னரே கூறியது போன்று தேர் வடிவில் அமைந்த இந்த கோவில் கரக்கோவில் என்ற வகையைச் சேர்ந்தது. கோவிலின் முதன்மை நுழைவாயில் கிழக்கு புறத்தில் அமைந்துள்ளது. கோவிலின் விமானம் 24 மீட்டர் 80 அடி உயரம் கொண்டது. முன்மண்டபம் ராஜகம்பீரன் திருமண்டபம் என்று கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டுள்ளது. இந்த முன்மண்டபத்தின் தென்பகுதியில் கல்லாலான சக்கரங்களுடன் குதிரைகளால் இழுத்துச் செல்லப்படும் தேர், மறுபகுதியில் யானைகளால் இழுத்துச் செல்லப்படுவது போலவும் அமைந்துள்ளது. இந்த மண்டபத்தில் உள்ள தூண்களில் நுட்பமான அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் ஏராளமாக உள்ளன. இந்த கோவிலின் நுழைவாயிலில் நந்தியின் அருகே அமையப்பெற்றிருக்கும் பலிபீடத்தின் படிகள் இசையொலி எழுப்பும் படிகளாக அமைக்கப்பட்டுள்ளது. வெவ்வேறு கணங்களிலிருந்து இந்த தூண்கள் தட்டும் பொழுது சரிகம பதனி என்ற சுரங்களை கொடுக்கின்றன. இந்த தேரில் உள்ள சக்கரங்கள் உள்ளிட்ட பல சிற்பங்கள் அந்நியர் படையெடுப்பால் சிதைக்கப்பட்டு தொல்லியல் துறையால் பிற்காலத்தில் திரும்ப சேர்க்கப்பட்டது. கருவறையில் லிங்கத்தின் இருபுறமும் துவாரபாலகர்கள் காணப்படுகின்றனர். இது பிற சிவன் கோவில்களில் காணப்படாதது. கோவிலின் வெளிச்சுவற்றில் 3 முகங்கள் 8 கைகளுடன் அர்த்தநாரீஸ்வரராக சிவனும் பார்வதியும் கலந்து, மேல்கரங்களில் சிவனுக்குரிய மானும் கோடாலியும், கீழ்கரங்களில் அழகான புல்லாங்குழல் ஏந்திய சிவனும், காலை மடக்கி ஓய்வாக உட்கார்ந்திருக்கும் சிவனாக என பல சிற்பங்களை கொண்டுள்ளது. இந்த கோவிலில் 30க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் உள்ளன. கோவிலின் கிழக்கு பிரகாரச் சுவரில் உள்ள கல்வெட்டும் ராஜகம்பீர மண்டபத்தில் உள்ள கல்வெட்டும் இந்த கோவிலை கட்டியவர் 2ஆம் ராஜராஜனே என்று சான்றளிக்கின்றன. உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம் நம்மை வரவேற்கிறது. சோழர் கால ஓவியங்களையும் தன்னகத்தே இந்த கோவில் கொண்டுள்ளது. இந்த கோவிலில் உள்ள துர்க்கைக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் 4 வாரங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட பெண்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் இங்கு உள்ள ஐராவதேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் கோபகுணம் மறைந்து மனதில் நிதானமும் பொறுமையும் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. 1000 சிற்பங்களையும் நுண்ணிய கலைகளையும் தன்னகத்தை கொண்டுள்ள இந்த சரித்திர கோவிலை தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும். ஐராவதேஸ்வரரையும் தெய்வநாயகி அம்பாளையும் தரிசித்து அனைத்து அருளும் பெறலாம். இது போன்ற பல பயனுள்ள பதிவுகளை காண பத்மம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.